அசோக் ஐயா கூப்பிடுறாரு. ஹலோ சித்தப்பா. சித்தப்பா இல்ல, சித்தி. துர்கா. கௌரி, எப்பவும் மாசாணி அம்மனை ஞாபகத்துல வச்சு மறக்காம படையல் போடுற, அவகிட்ட உன் மனக்குறையெல்லாம் சொல்லி பேசுற. ஆனா உன் சித்தி கிட்ட மட்டும் பேசணும்னு உனக்கு தோணல. என் அடியோட மறந்துட்ட தானே? எப்பவும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவ என்னால எப்படி உன்னை மறக்க முடியும்? மறந்தா தானே நினைக்கிறதுக்கு. அட அடேங்கப்பா, நல்லா பேச கத்துக்கிட்ட. என்னை வளர்த்தது யாராக்கும்? நீ தானே. ஆனா ஒரு வாரமா நீ என்கிட்ட பேசவே இல்ல, அது தெரியுமா உனக்கு? அதுவா, எனக்கு மனசே சரியில்லை துர்கா. 2 நாளைக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அத நான் சொல்லட்டுமா? வீட்டு ஓடு உன் தலையில விழ பாத்துருச்சு. வேதவல்லி அம்மா கிட்ட போய் விஷயத்த சொன்ன. அவங்க கோவில்ல கங்கண வட்டம் போட்டு அதுக்குள்ள உன்னை உட்கார சொன்னாங்க. நீயும் அவங்க சொன்னதையே செஞ்ச. ஒரு கொலைகார கும்பல் உன்னை கொல்ல பார்த்தாங்க. இதெல்லாம் என் கனவுல வந்த மாதிரி இருந்துச்சு. பயந்து போய் எழுந்திருச்சா சின்ராசும் போன் பண்ணி அதையே சொல்லுச்சு. அப்புறம் நான் பக்கத்துல இருக்கிற கௌரியம்மன் கோவிலுக்கு போய் நெய் தீபத்தை ஏத்தி என் கௌரிய காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டேன். அங்க நீ வேண்டினதும் அம்மன் என்ன கொல்ல வந்தவங்களை வதம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திருச்சு. நம்மள காப்பாத்த மாசாணி அம்மன் இருக்கிறப்போ நம்மள யாரு என்ன பண்ணிட முடியும்? நீ என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிறதுனாலதான் எனக்கு வர ஆபத்து கூட உன் கனவுல வந்து தெரியுது பாத்தியா? ஆமா, உன்னை நான் வயித்துல சுமக்கல, அவ்வளவுதான். அங்க உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு இங்க தெரிஞ்சிரும். கௌரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்குதான் முக்கியமா நான் உனக்கு போன் பண்ணேன். என்ன துர்கா? இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டேன். ஒருத்தவங்க உன்கிட்ட வந்து ஒரு பொருளை கொடுக்கறாங்க. அத நீ வாங்கி வச்சுக்கிற. அப்புறம் கௌரி, கனவுன்னு சொன்னாலும் இதெல்லாம் நிஜத்திலயும் நடக்கும். அது நீ வாங்கி வச்சுக்கிட்டா நாமளே ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயம் தொடர்ந்து நடக்க போகுது. அதோட ஆரம்பம் துர்காஷ்டமி அன்னைக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல துர்கா. நீ தேவையில்லாம குழப்பிக்காத. நான் சொன்னதெல்லாம் நடக்கிறப்ப எல்லாத்தையும் நீயே தெரிஞ்சுக்குவ. அப்புறம் இங்க வீட்ல ஒரு விஷயம் நடக்க போகுது. நான் போய் அதை பாக்குறேன். நான் சொன்னபடி உனக்கு வர பொருளை வாங்கி வச்சுக்க. சரி, நான் அப்புறம் உனக்கு போன் பண்றேன். சின்ராசு கிட்டயும் சொல்லிடு. நான் வச்சிருவா.